ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இந்த நல்ல பரிசுத்த ஓய்வு நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைய நாளிலேயும் நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் நமக்கு இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். அதனோடே அவர் வேதனையை கூட்டார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவருடைய ஆசீர்வாதங்கள் வேதனை இல்லாத ஆசீர்வாதங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களிலேயும் வேதனைகள் இல்லை. உலக பிரகாரமாய் நம்முடைய சுயத்திலே, நம்முடைய மாம்சத்திலே, நம்முடைய இச்சைகளிலே நாம் வாங்குகிற பொருட்களாகட்டும், நாம் செய்கிறதான காரியங்களாகட்டும், அது நமக்கு வேதனையை உண்டாக்கும். ஏனென்றால் விசுவாசத்தினாலே நாம் பெறாத எல்லாமே அப்படித்தான் இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் மட்டும்தான் அது வேதனை இல்லாத ஆசீர்வாதங்களாய் இருக்கும். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் இந்த மாதத்திலே அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க போகிறார். வேதனை இல்லாத ஆசீர்வாதங்களாய் நமக்கு கொடுக்க போகிறார். ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே வேதனை இல்லாத ஆசீர்வாதங்களை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களினாலே எந்த ஒரு தொந்தரவுமே இல்லை. வேதனைகளை கூட்டாத ஆசீர்வாதங்களாய் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இருந்தது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, கர்த்தர் இந்த மாதத்தில் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் வேதனையை கூட்டாத ஆசீர்வாதங்களாய், நமக்கு வேதனையினாலே வருகிற பாரங்கள், மன உளைச்சல்கள், கஷ்டங்கள் இல்லாத ஆசீர்வாதங்களாக ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்க நிச்சயமான ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் நாம் பெற்றுக்கொள்ளலாம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது எங்களுக்கு வேதனையை கூட்டாத ஆசீர்வாதமாய் இருக்குமே. இதோ என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் வேதனைகளை கூட்டாத ஆசீர்வாதங்களாய் இருக்கட்டும் சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் ஆபிரகாமை நீர் எப்படி ஆண்டவரை செல்வ ஸ்ரீமானாய் ஆசீர்வதித்திருந்த போதும் வேதனை இல்லாத ஆசீர்வாதங்கள் இருந்தது. ஆண்டவரே, ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே ஆபிரகாமுக்கு எந்த ஒரு வேதனையை கூட்டாத ஆசீர்வாதங்களாய் இருந்தது. கர்த்தாவே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த நாளில் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக சொல்லி ஜெபிக்கிறேன். நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினாலே நாங்கள் திருப்தியாக கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நிச்சயமாகவே வேதனையை கூட்டாத ஆசீர்வாதங்களை ஆண்டவராகிய தேவன் நமக்கு தருவார். God bless you. God bless you.